அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் டிராமா ட்ரில்லியன் கேமோட செகண்ட் எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க அங்க பாத்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப தொப்பி அங்கிள் ஹரு கிட்டையும் கவின் கிட்டையும் டீல் பேசுறாரு. உங்க பேர்ல நான் 30 கோடி இன்வெஸ்ட் பண்றேன், நீங்க எனக்கு 15% ஷேர் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாரு. இதுதான் இவங்களும் எதிர்பார்த்தாங்க, கம்மி ஷேர்ல நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும். அவங்க ஒத்துக்குறாங்க. நைட் பார்த்தா ஹருக்கு ஒரு மெசேஜ் வருது. யார்கிட்ட? ரேயா கிட்ட இருந்து. உங்களுக்கு 200 கோடி தர, நீங்க உங்களோட 51% ஷேர் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவளுக்கு என்னன்னா பிடிவாதம், எப்படியாவது இவங்க 2 பேரும் நம்ம கீழே வேலை செய்யணும், இவங்க கம்பெனி நம்ம டேக் ஓவர் பண்ணுங்கிறது ஒரு ஆம்பிஷன். அதுக்காக அவ எவ்வளவு காசு வேணா செலவழிக்க நினைக்கிறா. ஆனா அதை ஹரு கண்டுக்கவே இல்ல. தொப்பி அங்கிள் மறுநாள் 30 கோடி கொடுத்துட்டு நீங்க உங்க வெப்சைட்ல 3 கோடி சேல்ஸ் பண்ணியே ஆகணும், அதான் உங்களுக்கான சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கவின் ஷாக் ஆறான். என்னது, எப்படி சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஹரு ஒத்துக்குறான். ஓகே நான் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி. தொப்பி அங்கிள் சொல்றாரு, என்ன இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, உங்க எய்மே என்னது, பல லட்சம் கோடி சம்பாதிக்கணும் தானே. யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க 10 லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டீங்கன்னா உங்க கம்பெனில நான் 15% ஷேர் வச்சிருக்கேன். சோ எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1.5 லட்சம் கோடி கிடைக்கும். 2 பேருக்கும் 4.25 லட்சம் கோடி 4.25 லட்சம் கோடி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, அதானே உங்களோட எய்ம். அப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் எல்லாம் அசால்ட்டா நீங்க பண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பணம் கையில கிடைச்சோன்னே ஹருவ பாக்கணுமே, அப்படியே குஜால் சாகுறான், பணத்திலே குளிக்கிறான், பணத்தை வச்சு அந்த ஆட்டம் ஆடுறான். இதே சமயத்துல இங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பேர் டீனான்னு வச்சுக்கலாம். டீனா பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சு முடிச்சுட்டா, ஆனா அவளுக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப நேர்மையா இருக்கா. எந்த இன்டர்வியூலயும் நம்ம ரொம்ப நேர்மையா பதில் சொன்னோம்னா நம்மள செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுதான் இவகிட்ட நடக்கிற ப்ராப்ளமே. அதனால என்ன பண்றான்னா ஒரு சின்ன பூக்கடையில வேலை பாக்குறா. அங்க கூட அவ்வளவு நேர்மையா இருக்கா. ஒரு பொக்கையில ஒரே ஒரு பூ மட்டும் விட்டு போயிருக்கும், ஆனா அந்த பூக்கு சேர்த்தானே அவங்க காசு கொடுத்திருப்பாங்க கஸ்டமர். சோ அந்த பூ கொடுக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு தூரம் ஓடி போவா. இப்ப ஹரு சொல்றான், நம்ம கம்பெனிக்கு புதுசா ஒரு ஆளை நம்ம வேலைக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. கவின் கேக்குறான், என்ன வேலைக்கு நீ எடுப்ப, நம்மளே இன்னும் கம்பெனி பேரும் வைக்கல, என்ன வேலை பார்க்க போறோம்னு முடிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போற, அதுவா கம்பெனிக்கு எப்பயே நான் பேர் வச்சிட்டேன், ட்ரில்லியன் கேம் தான் நம்ம கம்பெனி பேரு. சரி என்ன வேலை பார்க்க வைக்க போற அப்படின்னா அது அவங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அவன் கேஷுவலா எப்பவும் போல பேசிட்டு போறான். இப்ப மறுநாள் பார்த்தோம்னா அந்த கம்பெனிக்கு வேலையா இருக்கிறதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பரவுது. அத ரேயா பாத்துட்டு இருக்கா. அந்த போட்டோவே செம காமெடியா இருக்கும். கவின் கதறான்டே, என்னடா போட்டோ இது, என்ன பார்த்தா என்னடா நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அதெல்லாம் விடு, நம்ம கம்பெனிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இப்ப இவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான இடம் இல்லைன்னா இவங்களே பிளாட்ல தானே வேலை செய்யறாங்க. சோ தொப்பி அங்கிளே அவரோட ஆபீஸை இவங்களுக்கு தராரு. ஆனா சும்மா இல்ல, 10,000 ரூபாய் ஒரு அவருக்கு வாடகை வாங்கிக்கிறாரு. அப்படியே கவினுக்கு எதுவுமே புரியல. டேய் நானே நேத்து வரைக்கும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், நான் ஒரு ஆளுக்கு இன்டர்வியூ எடுக்க போறேங்கிற மாதிரி அவன் பாக்குறான். இப்ப இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எதுல இருந்துன்னா அந்த டிராகன் பேங்க் சிஇஓ ஒரு புக் எழுதிருப்பாரு. அதுல இருந்தே கொஸ்டின் கேக்குறாங்க வரவங்க எல்லாருக்கிட்டையுமே. வர எல்லாருமே தப்பா ஆன்சர் பண்றாங்க, சில பேர் வேற மாதிரி ஆன்சர் பண்றாங்க. டீனா வரா, அவகிட்ட இந்த கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க. கொஸ்டின் கேட்டு அவ சொல்லிடுறேன், அந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது இந்த சிஇஓட புக்ல இருக்கு, அதை ஏற்கனவே படிச்சிருக்கு. நான் இதை ஆன்சர் பண்ணிட்டேன்னா மத்தவங்களுக்கு, இப்ப மத்தவங்க வருவாங்க இன்டர்வியூக்கு, அவங்களுக்கு நான் பாதகம் ஏற்படுத்துவேன். சோ எனக்கு இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றா பாருங்க. அது ரொம்ப எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணி, குறிப்பா கவின் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறான் இந்த அப்ரோச். இவன் ரொம்ப ஹானஸ்டா இருப்பான், அதே மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஹானஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு இன்டர்வியூ முடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. ஐயோ நம்மளுக்கு இந்த கம்பெனில வேலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. அப்ப பின்னாடியே கவின் துரத்திக்கிட்டு வருது, ப்ளீஸ் எங்க கம்பெனில வேலை செய்யுங்க, நீங்க எங்க கம்பெனிக்கு வேலைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கெஞ்சி கூப்பிடுறான். ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அவன் கம்பெனி ஓனர் இந்த பொண்ணை பார்த்து கூப்பிடுவான் பாருங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். மறுநாள் இந்த பொண்ணு வேலைக்கு வர எங்க கரெக்டா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு, ஹருவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வரா. இப்ப கவினுக்கு என்ன பண்றது தெரியல, ஒரு மாதிரி அவன் பதட்டமா இருக்கான் பாருங்க. அப்ப ஹருக்கு போன் பண்ணி, சரி வா அந்த பொண்ணுக்கு நம்ம வெல்கம் பார்ட்டி வைக்கணும், கூட்டிட்டு வா ஹோட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு ஹரு கிட்ட கேக்குற, எப்ப நம்ம கம்பெனிக்கு போக போறோம்னு. இப்பதான் நீ போய்கிட்டு வந்த, அந்த அபார்ட்மெண்ட் தான் எங்க கம்பெனி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். எது அதுவா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு பாக்குறா. இப்ப விசிட்டிங் கார்டு அடிச்சு ரெடியா வச்சிருக்கான் ஹரு. பார்த்தா அந்த பொண்ணு பேரை போட்டு அந்த பொண்ணு தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்னு போட்டு வச்சிருக்கான். ஹரு சொல்றான், உன்னோட வேலை இல்லைன்னா எங்க கம்பெனிக்கு நீ தான் பிரசிடென்டா இருக்க போற, சிஇஓவா இருக்க போற. என்னது நான் தலைவரா இருப்பேனா, ஆனா எப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா பாருங்க. நம்ம கம்பெனி ஸ்டார்ட் அப், ஒரு சின்ன காலேஜ் முடிச்சுட்டு அந்த பொண்ணு பிரசிடென்டா இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப பாப்புலர் ஆகும், நிறைய பேர் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வியாபார ரீதியாவே யோசிக்கிறான் ஹரு இதுல கூட. இப்ப மறுநாள் ஆகுது, இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன நம்ம கம்பெனில வேலை பார்க்கலாம், லைக் என்ன கம்பெனி நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, கவினுக்கு நல்லா ஹேக்கிங் திறமை இருக்கு, நம்ம வேணா செக்யூரிட்டி மாதிரி வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற போற. அது கவின் சொல்றேன், இப்பெல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் ஏஏ பாக்குது, நல்லா தேவையில்லை அப்படிங்கிற போற. ஹருக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருது. என்னது ஏஏயா, நல்லா இருக்கு கேட்க. கவின் நீ ஏஏ உருவாக்கு, சூப்பரா ஒன்னு உருவாக்கு அப்படிங்கிற மாதிரி கவின் கேக்குறான். என்னது ஏஏயா, நான் மட்டும் தனியா உருவாக்கணுமா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க போற. அதுக்கு ஹரு சொல்றான்,
சொல்றான், ஏஐ இந்த வார்த்தை நல்லா இருக்கு, நம்ம கஸ்டமருக்கு எப்படின்னா பர்த்டே பிரசன்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணும், ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட கஸ்டமரோட ஏஜ், அவங்க வயசு, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் போட்டோம்னா இந்த கிஃப்ட் நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ற ஒரு வெப்சைட்டா இருக்கும். அதை நம்ம ஏஐல பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா, ஓ அமேசான் மாதிரி நம்ம உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி தான், ஆனா அது மாதிரி கிடையாது. இப்ப அமேசான் நம்ம ஒரு பொருளை நம்மளாதான் ஆர்டர் போடுவோம், ஆனா இது அப்படி கிடையாது. நம்ம வெப்சைட் நம்ம மத்தவங்களுக்கு என்ன பொருள் வாங்கி தரலாம் அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ஏஐ ஃப்ரெண்ட்லி டூலா உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஏஐ எல்லாம் உருவாக்க ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி கவின் சொல்றான் பாரு. அப்ப சிம்பிள், ஏஐ மாதிரி இருக்க மாதிரி ஒன்னு உருவாக்கு, நம்ம பின்னாடில இருந்து நம்மளா ஆபரேட் பண்ணுவோம், மேனுவலா ஆபரேட் பண்ணுவோம், ஆனா பாக்குற எல்லாருக்கும் அது ஏஐ மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது ஃப்ராட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கவின்னு அந்த பொண்ணு நினைக்கிறா பாருங்க. எப்படி ஃப்ராட் ஆகும்? நம்ம ஏஐக்கு விரிவாக்கம் சொன்னோமா, ஏஐனா இந்த ரோபோட்டிக் மிஷினா பண்றதுங்கிற மாதிரி இல்லாம நம்ம அதுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் வைப்போம் அப்படின்னு இவன் சாணக்கியத்தனமா சொல்றான். இப்ப மறுநாளே ஹருவும் அந்த பொண்ணும் போயிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் மீட் பண்றாங்க. இந்த பொம்மை கம்பெனி, பூ கம்பெனிஸ்க்கு எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நாங்க ஒரு ஏஐ பேஸ்ட் ஒரு பொருள் உருவாக்க போறோம், அங்க நீங்க எல்லா பொருளையும் விக்கலாம், உங்க பொருள் எல்லாம் இது கிஃப்ட் ஐட்டம் மாதிரி நீங்க விக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சு போகுது. நிறைய பேர் அவங்களோட பொருளை விக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதே சமயத்துல இங்க கவின் பாத்தீங்கன்னா ராத்திரி பகலா உட்காந்து நம்ம ஹியூமன்ஸ் தலையிடே இல்லாம அதுவா ஒர்க் ஆகுற மாதிரி. ஆனா அது மாதிரி இவங்க உருவாக்க போறது கிடையாது. இவங்க ஃபுல்லாவே வந்து வெளியில பார்க்க ஏஐ மாதிரி இருந்தாலும் பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா மக்களை வச்சுதான் இவங்க பயன்படுத்த போறாங்க. சோ எப்படின்னா மக்களுக்கு பார்க்க ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசுற மாதிரி இருக்கும், ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷங்க இருப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த ஆப்ப வந்து டீனா கிட்டையும் அப்புறமாட்டி ஹரு கிட்டையும் கவின் காட்டுறான் பாருங்க. அவங்க 2 பேரும் செம்ம இம்ப்ரெஸ் ஆறாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, யாரோ உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்க, ஏதோ கஸ்டமர். டக்குன்னு என்ன பண்றான் ஹரு, அந்த பொண்ணை உட்கார வச்சு நீ தான் இப்ப பாட்டா வேலை செய்ய போற, அந்த ஏஐக்கு பின்னாடி இருக்க ஹியூமனா நீ தான் இருக்க போற, பேசு அப்படிங்கிற மாதிரி பயமுத்துறான். எல்லாருக்குமே அப்படி ஷாக் ஆகுது. அந்த பொண்ணு நான் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் பேச ஆரம்பிக்குது. ஒரு கஸ்டமர் வந்து எங்க பாஸ்க்கு வந்து நான் ஒரு பூ தரணும், என்ன மாதிரி பூ தரலாம் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்ப டீனா பேசுறா பாருங்க, ஆனா அவ அவ்வளவு நல்லா பேச மாட்டேங்கிறா, ரொம்ப உற்சாகமா பேச மாட்டேங்கிறா, இந்த ரோபோட் எல்லாம் பேசுற மாதிரி ரொம்ப சேடா பேசுறா பாருங்க, நல்ல உற்சாகமா பேச அப்படிங்கிற மாதிரி ஹருவும் கவின்னு சொல்றாங்க பாருங்க. இவனும் அப்படியே அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. நீங்க இந்த மாதிரி இந்த பூ கொடுங்க, இது அழகா இருக்கும், நம்ம வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போடுறீங்களா, ஓகே நான் உங்களுக்கு போட்டுட்டேன், நன்றி பாய், அது மாதிரி பேசுறா. அப்படி எல்லாருமே அப்படியே ஷாக் ஆறாங்க. அதே சமயத்துல சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க பாருங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில கஸ்டமர் ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க, சைட்ல இருந்து ஹரு தான் அந்த வேலையை பார்த்திருப்போம். இப்ப மறுநாள் ஆகுது, பயங்கரமா இவங்க ஆப்ல கஸ்டமர்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு எந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்க, எங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அது எல்லாத்துக்குமே ரோபோட் மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கா. இவதான் உட்காந்துக்கிட்டு கஸ்டமருக்கு வந்து ஒரு பொம்மை மாதிரி உட்காந்து பேசும் இவங்க கிட்ட. அவ கிடைக்கிற இடத்துல எல்லாம் போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா கஸ்டமர்ஸ் கூட. இப்ப ஒரு வாரம் முடியுது. ஒரு வாரம் முடிவுல இவங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வெறும் 50,000 சேல்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க ஆப்ல என்ன மாதிரி பொருள்லாம் அதிகமா விற்பனை ஆகுது, யார் அதிகமா வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க பாருங்க. அப்ப இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதிகமான பசங்க தான் வந்து பூக்கள் ஆர்டர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, ஏற்கனவே பூ கடையில தானே வேலை பார்த்திருப்பா, பசங்க எல்லாம் மேக்சிமம் வந்து என்ன பூ வாங்கணும் கேட்க ரொம்ப வெக்கப்படுவாங்க. மேபி இது ஏஐங்கிறனால ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட தானே பேசுங்கிற தைரியத்துல அவங்க பேசுறாங்க, இது ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல முறை. இப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து முடிவு பண்றாங்க, சரி நம்ம இப்ப வெறும் பூவுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அதுல நம்ம இந்த சேல்ஸை ஈட்டி காட்டுவோம், எப்படியாவது நம்ம 3 கோடி அடிச்சாகணும், அது என்ன பண்ணுங்கிறத பாப்போம் அப்படிங்கிற மாதிரி 3 பேர் டிசைட் பண்றாங்க. அதே சமயத்துல ஹருக்கு இன்னொரு ஐடியா தோணுது. அவன் வந்து இப்ப பிரியாவை பார்க்க போறான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், நான் அந்த காம்படிஷனை ஜெயிக்கும் போது நான் என்ன பண்ணாலும் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சவால் விட்டுருப்பேன், ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான் பாருங்க. சரி வா, நீ கம்பெனி ஆரம்பிச்சிருக்க, நான் உனக்கு பார்ட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போவா. அப்ப ஹரு வந்து டீனாவை வந்து ரேயா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா, இவதான் எங்க கம்பெனியோட பிரசிடென்ட்ங்கிற மாதிரி. ஓ இந்த பொண்ணு காலேஜ் தான் முடிச்சிருக்கோம் அதுக்குள்ளேயுமா அப்படிங்கிற மாதிரி அவ பாக்குறா. இப்ப ஹரு என்ன சொல்றான்னா, இவங்க கம்பெனில ஒரு கேம் இருக்கு, அந்த கேம் செம்ம ஃபேமஸா இருக்கு, அந்த கேமை வந்து எங்களோட ஆப்ல விக்கணும், அதுக்கு நீ பெர்மிஷன் தரணும், நீ எங்களுக்கு சைன் பண்ண டீல் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் பாருங்க. அதுக்கு ரேயா சொல்ற, சரி அது பண்ணலாம், ஆனா நான் என்னோட கேம் மட்டும் தனியா கொடுக்க மாட்டேன், எனக்கு இன்னொரு கேம் வேஸ்டா இருக்கு, அது யாருமே வந்து யூஸ் பண்றது கிடையாது, அதையும் சேர்த்துதான் நான் கொடுப்பேன் இந்த கேமோட. சோ எனக்கும் என்னோட கேமை வித்த மாதிரி இருக்கும், அதே சமயத்துல உனக்கும் காசு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹரு இதுக்கு ஒத்துக்கிறான். ஆனா ரேயா சொல்றா, நீ கிடையாது பிரசிடென்ட், உங்க கம்பெனியோட பிரசிடென்ட் இதுக்கு பதில் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து கேட்கறா பாருங்க. அந்த பொண்ணு முடியாது, இது கஸ்டமர் ஏமாத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, சரியான வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரேயா சொல்றா பாருங்க. ஒரு மாதிரி ஆயிடுது எல்லாருக்குமே அந்த இடத்துல. அப்புறம் இவங்க 3 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணு சொல்லிடுறா, நான் இந்த வேலைக்கு தகுதியா இருக்க மாட்டேன், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் நான் வந்து இழந்துட்டேன், நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முறை. அப்படியே கவின் பதறான். நம்மளோட ரிவ்யூஸ் எல்லாம் பாரு, நம்ம ஆப்ல போட்டிருக்க ரிவ்யூஸ் எல்லாம் எல்லாருமே வந்து நம்ம ஏஏ தான் புகழ்ந்து பேசுறாங்க, ஆனா நம்ம ஏஏ கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்க வாய்ஸ் நீ தான், நீ அவ்வளவு அழகா பேசுற, மத்தவங்க கூட அப்படியே ரிலேட் பண்ணி பேசுறங்கறனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம ஆப்ல எல்லாரும் பொருள் வாங்குறாங்க, நீ நம்ம கம்பெனி விட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி கவின் சொல்றான் பாருங்க. அதை கேட்டு இவ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயாரு. அதே சமயத்துல ஹருவும் சொல்றான், நீ எங்க கம்பெனிக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி, நான் கண்டிப்பா இந்த கம்பெனில வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இப்ப ஹரு இன்னொரு பிளான் பண்றான். இவங்க நினைச்ச மாதிரி அந்த பூக்களே மெயின் டார்கெட்டா
வைக்கலாம், அதே சமயத்துல பசங்களுக்கு நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸா வைக்கலாங்கிறத முடிவு பண்றான். இந்த K-pop இந்த கொரியன் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி ஜாப்பனீஸ்லயும் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு கேர்ள்ஸ் பேண்டுக்கு இந்த ரசிகர் மன்றம் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா, அப்ப ஹருவும் அவனும் ரசிகர் மாதிரி போய் ஜாயின் பண்ணிட்டு அங்க இருக்கிற பெரிய ஆளை பிடிப்பான். நீ இந்த ஆக்ட்ரஸ் மேல ஃபேனா இருக்க, பைத்தியமா இருக்க எனக்கு தெரியும், அதே சமயத்துல நீ ஏதாவது பண்ணணும்ல, இந்த ஆப்ல நீ ஆர்டர் போடு, செம்மையா அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அவனுக்கும் ரொம்ப நாளா ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசை, ஆனா ஏதாவது தப்பா ஆயிடுமோங்கிற ஒரு பயம் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆப் மூலமா பிங்க் கலர் பிளவர்ஸ் ஆர்டர் பண்ணுவான் பாருங்க, அது அழகான பூக்களை வந்து அந்த பொண்ணுக்கு டெலிவரி பண்ணுவோம். அதை பார்த்து அந்த பேண்ட் குரூப் கேர்ள்ஸே எடுத்து போட்டோ போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவாங்க. இப்ப என்ன சொல்லவே வேணாம், அவ்வளவு பெரிய ஒரு பேண்ட்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, இவங்க ஆப்ல இருந்து அந்த பூ வாங்கிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது, ஏன்னா இன்னுமே இந்த ஆப் அவ்வளவு பிரபலம் ஆகல. அதுக்குதான் ஹரு என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் மெசேஜாவே ஒண்ணு போடுவான், இந்த பூ எங்க வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேக் ஐடியில இருந்து போடுவான் பாருங்க. அப்புறம் அதுக்கு இவனே பதில் கொடுத்துப்பான், நான் இந்த ஆப்ல இருந்து தான் வாங்கினேன், அந்த ஆப் செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும், நிறைய டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனே சொல்லுவான் பாருங்க. சோ இப்ப நிறைய மக்கள் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்றாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய ஆர்டர்ஸ் போடுறாங்க. அதே சமயத்தில் நிறைய பேர் ஏஐ கிட்ட பேசுறாங்க. அந்த ஏஐயா வந்து யார் இருக்கா, நம்ம டீனா தான் இருக்காங்க. சோ இப்படியே பரபரப்பா இந்த ஒரு மாசம் முடியுது. கடைசியில ஒரு மாசம் முடிவுல சேல்ஸ் பார்த்தா இவங்க அச்சீவ் பண்ணிடுறாங்க அந்த 3 கோடியை. தொப்பி அங்கிள் கொடுத்த அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுறாங்க. அப்படியே 3 பேரும் செம்ம குஜால்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு இமாலய டார்கெட் அவங்க கண்ணு முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஒரு புது கம்பெனி, ஒரு புது ப்ராடக்ட், அது இவ்வளவு பேருக்கு வந்து நம்ம கொடுக்கணும், அதே சமயத்துல எல்லாரும் யூஸ் பண்ணி இவ்வளவு சேல்ஸ் அச்சீவ் பண்ணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப இவங்க 3 பேரும் போயிட்டு தொப்பி அங்கிளை பாக்குறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஹரு சொல்றான், நாங்க இந்த கம்பெனியை வந்து யார்கிட்ட விக்கலான்னு இருக்கோம், நாங்க ஓரளவுக்கு டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கவினும் டீனாவேனா இது வந்து ஏஐ டூலே கிடையாது, நம்ம யாருக்கும் விற்க முடியாது, ஏன்னா ஃபுல்லா பேக் எண்ட்ல இந்த பொண்ணு தான் வேலை செஞ்சிருக்கா ஏஐயா. இப்ப இவன் என்ன ஐடியால இருக்கிறாங்கிறது எப்பயும் போல உங்களுக்கு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம சேனல்ல சீக்கிரம் வந்துடும். அதை நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் அவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு. இந்த சீரிஸ் எப்படி இருக்குங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய சீரிஸ் இருக்கு, நிறைய மூவிஸும் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, பாய்.